ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது கொஷின் நம்பர் 8 சிம்பிளிஃபிகேஷனில் பார்க்குறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. இதில் ஒரு பேசிக்காக ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை மட்டும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். அதாவது ஏ பவர் எம் இன்ட்டு ஹோல் டு தி பவர் என்னன்னு சொல்லி இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ பவர் எம் இன்ட்டு என்னன்னு சொல்லி எழுதலாம். ஸோ இந்த கான்செப்டில் தான் இந்த சம்மை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இருக்க நம்பர்ஸை பூரா நம்ம ஒரே சைட் கொண்டு வந்துடலாம். 3 இன்ட்டு இந்த பவர் உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 3 இன்ட்டு 2 6. ஸோ -6. சைன் ரொம்ப முக்கியம், ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி இது என்ன வரும்னா 2 இன்ட்டு இது 2 இன்ட்டு 3 வரும், இதுவும் 6 தான். ஸோ -6 2 பவர் -6. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 பவர் 4 இருக்குது, மேலே 2 இருக்குது. ஸோ 8. அப்போ இன்ட்டு 2 பவர் -8. ஸோ இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பவர் 4 இருக்குது. ஸோ நம்ம 3 பவர் -4 அப்படி வச்சுக்கலாம். இந்த 4ங்கிறத நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் பவர் -2ன்னு எழுதலாம். ஸோ அப்படி எழுதும்போது இது என்ன ஆயிரும் அப்படின்னா 2 பவர் -4ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்லேயே சேம் சைன் இருக்கிறதெல்லாம், அதாவது பவரும் உங்களுக்கு பேஸ் வேல்யூவும் ஒரே மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம மேலே கொண்டு வந்தோம் அப்படின்னா சைன் மாறும் உங்களுக்கு. அப்படின்னும்போது இந்த 3 இன்ட்டு -6ங்கிறது இந்த 4 மேலே வந்துச்சு அப்படின்னா +4 ஆயிரும். தென் இதே மாதிரி அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ அந்த 2க்கு பார்த்தோம் அப்படின்னா மேலே -6 இருக்குது. இந்த -8 மேலே வரும்போது +8 ஆயிரும். இந்த -4 மேலே வரும்போது +4 ஆயிரும். சரிங்களா? இப்போ நம்ம இதை சேம்னா அடித்து கொடுக்கலாம். அடித்து கொடுத்தோம் அப்படின்னா இதில் உங்களுக்கு 3 டு தி பவர் -6 + 4 அப்படின்னா உங்களுக்கு -2 ஆயிரும். இன்ட்டு அதே மாதிரி இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 12 இருக்குது. ஸோ இதில் 2 டு தி பவர் 6 ஆயிரும். ஸோ 2 டு தி பவர் 6 அப்படின்னும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு 9 கிடைக்கும். இது ஆக்சுவலாக -9ஆக தான் இருக்கும். இது உங்களுக்கு 2ங்கிறது உங்களுக்கு 64ஆக இருக்கும். ஸோ இந்த -9 உங்களுக்கு கீழே போகும்போது டிவைடட் ஆயிரும் எண்டில் இருக்குது. ஸோ அப்படி இப்போ ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 64/9 சொல்லி ஆயிரும். இந்த நம்ம 64/9ங்கிறத நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை டைம் வரும் அப்படின்னா 7 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 63 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். பேலன்ஸ் 1. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இன்ட்டு 1/9 இப்படி எழுதலாம். 7 இன்ட்டு 1/9 எழுதலாம். இது ஆப்ஷன் சியில் இருக்குது.